அனைவருக்கும் வணக்கம். அதாவது சாதுரியமாக பேச கற்றுக்கணும். ஒருவர் ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை விடும்போது நான் செய்ய மாட்டேன்னு அவரை சொல்லக்கூடாது. செய்ய மாட்டேன்னு சொன்னால் எப்படியாவது அவரை செய்ய வைக்கணும். அதற்கு நம்மளுடைய பேச்சு திறமை சிறப்பாக இருக்கணும். நல்லா பேசணும். பேசுகிற விதத்தில் பேசினால், அதாவது கரைத்தால் கல்லும் கரையும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய பேச்சு திறமை இருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஒவ்வொருத்தராக மடிந்து போய் கர்ணன் போகிறாரு. கர்ணன் போகக்கூடிய நாள் வருது போருக்கு. கர்ணன் துரியோதனங்கிட்ட சொல்கிறான், சல்லியன் எனக்கு தேரோட்டியாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா அர்ஜுனனை தோற்கடிப்பது எனக்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருப்பது கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனுக்கு ஈக்குவலாக ஒரு தேரோட்டி எனக்கு வேணும் என்று கர்ணன் துரியோதனனிடத்தில் சொல்ல, அதை கேட்ட துரியோதனன் நான் சல்லியனிடம் பேசுகிறேன் என்று சல்லியனிடத்திலே போய் சொல்கிறார். அந்த சல்லியன் என்பவர் ஒரு நாட்டுக்கு அரசர். நான் ஒரு அரசர் போய் யார் எந்த குலத்தில் பிறந்தவன் தெரியாதவன் கர்ணன், அவனுக்கு நான் தேரோட்டணுமான்னு சொல்லி கோபப்படுறான். அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாரு துரியோதனன். சல்லியரே, நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள். அர்ஜுனனை விட மேலானவன் கிருஷ்ணனாக இருக்கலாம், ஆனால் கர்ணனை விட அதாவது உன்னை விட மேலானவன் கர்ணன் அல்ல. நன்றாக புரிந்து கொள். உன்னை விட மேலானவன் கர்ணன் அல்ல, கிருஷ்ணனும் அல்ல. அந்த கிருஷ்ணன் வேண்டுமென்றால் அந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டி கொண்டு இருக்கட்டும். ஆனால் நீ என் பொருட்டு கர்ணனுக்கு ஜஸ்ட் தேர் ஓட்டு, அவ்வளோதான். நீ யாரை விடவும் சளைச்சவன் அல்ல, கிருஷ்ணனை விட மேலானவன் நீ. எனக்காக நீ தேரை மட்டும் ஓட்டு, அந்த கர்ணன் போர் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கர்ணனை விட நான் மேலானவன் என்பதை நீ ஒத்துக்கொள்கிறாயா அப்படி என்று சல்லியன் சொல்ல, கண்டிப்பாக நீ மேலானவன், உன்னை விட உயர்ந்தவன் இங்கே யாரும் இல்லை, கிருஷ்ணன் உட்பட அனைவரும் உன்னை விட தாழ்ந்தவர்கள் என்று துரியோதனன், அதாவது யாருக்கிட்ட எப்படி பேசினா எப்படி மயங்குவாங்க, எப்படி சொல்லுக்கு கட்டுப்படுவாங்கங்கிறத இந்த மகுடிக்கு மயங்கும் பாம்பு போல தன்னுடைய வார்த்தை சாதுரியத்தால் சல்லியனை மயங்க வைத்து கர்ணனுக்கு தேரோட்டியாக அனுப்பி வைத்தான் துரியோதனன். துரியோதனுடைய பேச்சு திறமை போல நாமும் பேச கற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.